1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீதும் அவருடைய மனுஷரும் சிக்லாகுக்கு திரும்பி வந்தபோது அமலேக்கியர் அதை கைப்பற்றி அவர்களுடைய ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களையும் சிறைப்பிடித்து எடுத்துச் செல்லக்கூடிய அளவு சிறந்த பொருட்கள் அனைத்தையும் கொண்டு போயிருந்தார்கள். மேலும் அந்த பட்டணம் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டிருந்தது. இந்த பூமியில் தங்களுக்குண்டாயிருந்த சகலத்தையும் அவர்கள் இழந்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுவது மட்டுமே. பொதுவாக அழுகை என்பது மனுஷ பலவீனம் என்று சிலர் எண்ணுகின்றார்கள். இந்த உலக ஜனங்கள் அதற்கு என்னதான் வியாக்கியானம் கொடுத்தாலும் தெய்வ சமூகத்தில் அழுதல் நம்முடைய பலம் வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாக இருக்கிறது. இங்கு தாவீது தேவ சமூகத்தில் அழுதார். அது நிமித்தம் அவர் தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். அது மட்டுமல்ல, மீண்டுமாய் தான் இழந்த அனைத்தையும் திருப்பிக் கொண்டார். ஆம், நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றும் போது நாமும் கர்த்தருக்குள் திடப்படுத்தப்பட்டு இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வோம். எனவே தேவ பிள்ளைகளே, இன்றே உங்களுடைய இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றுங்கள். அப்பொழுது நீங்கள் இழந்த அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.